வணக்கம். நம்ம இன்னைக்கு ஈகிள் போஸ் அதாவது கருடாசனத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பயிற்சி நமக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தரும் பயிற்சி. அதாவது கருடனுக்கு எவ்வளவு உடல் வலிமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடலை வலிமையாக்கும் ஒரு ஆசனம் இது. தினமும் 2 முறை செய்து பாருங்க. நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆகும். முதல்ல நேர நில்லுங்க. நின்றுக்கிட்டு வலது காலை தூக்கி இடது கால் பின்னாடி அப்படியே லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே வலது கையை அடியில் வச்சுக்கிட்டு இடது கையை மேலே கொடுத்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த ஆசனத்தில் நமக்கு ஷோல்டர் பகுதியெல்லாம் நல்ல டைட்டாகும். கால் பகுதி பின்னப்படுவதனால் முதுகு பகுதி நல்ல வலிமை பெறும். கால் பகுதியில் உள்ள இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. அடுத்தது மெல்ல மூச்சை வெளியிடுங்க. இந்த ஆசனத்தின் சைடு போஸை பார்க்குறோம். அதே பயிற்சி தான். வலது காலை மேலே தூக்கிட்டு அந்த இடது காலுக்கு பின்னாடி லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு கையையும் கொண்டு வந்து அப்படியே கும்பிடுங்க. நேராக கும்பிட்டுக்கிட்டு நம்முடைய பார்வை நேராக இருக்கட்டும். இந்த ஆசனத்தில் கால்களுக்கு நல்ல உறுதி கிடைக்கும். அதே போல் இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். அதே போல் நம்ம இப்போ வலது காலை எடுத்து செய்தோம். இனி இடது காலை தூக்கி லாக் பண்ணுங்கள். மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. இப்போ மூச்சை வெளியிடுங்க. நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கும்போது 5லேருந்து 10 மூச்சு வரை இருக்கணும். அதே போல் மூச்சை வெளியிடும்போது தொண்டையிலேருந்து மூச்சு காற்று வெளியே வரணும். அப்போ நமக்கு தொண்டை பகுதியில் உள்ள தைராய்டு சுரப்பிகள் சிறப்பாக செயல்படும். வீசிங் ப்ராப்ளம், தொண்டையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் வராது. அதே போல் இந்த பயிற்சி செய்யும்போது தொடைப்பகுதி நன்றாக இழுக்கப்பட்டு தொடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். அதே போல் இடுப்பு பகுதி திருகப்பட்டு முதுகு ஸ்பைன் நல்லா இரத்த ஓட்டம் கிடைக்கும். அதே போல் ஷோல்டர் பகுதி நன்றாக விரிக்கப்பட்டு உடல் வலிமை பெறும். நன்றி.